பயிலுவோம் இயந்திரவியல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக்-தாளமுத்து. Hi students, இன்று CE 6451 CE 8394 Fluid Mechanics and Machinery இதில் 5th unit Turbines Module 5.05 discuss the design aspects of Pelton wheel. Design aspects of a Pelton wheel discuss பண்ணணும். இது என்ன? இது design aspect of a Pelton wheel னா என்னது? இப்போ யூசுவலா ஒரு ப்ராப்ளம் போடுறதுன்னா என்ன கொடுப்பாங்க? given data கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே to calculate or to find or determine the following things ன்னு சொல்லி ஒரு 4-5 இது நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ரெக்வயர்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அன்னோன் திங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த டர்பைன்ஸை பொறுத்தளவில் டிசைன் கொடுத்தாங்கன்னா நீ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத லிஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் டிசைன் த பெல்டன் வீல் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கிவன் டேட்டாவை தான் ஒரு 4-5 டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட என்னென்ன கால்குலேட் பண்ணி கேட்குறாங்கங்கிறது எதுவும் இருக்காது, டிசைன் மட்டும் இருக்கும். அப்போ நீ என்னென்ன இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அங்கே சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த மாடியூல். இப்போ டிசைன் பண்ணி சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ் அல்ல வேல்யூஸில் வந்து நான் 10 இது கொடுத்துருக்குறேன். இதில் சில இதை வந்து அவங்க கிவன் டேட்டாவாக கொடுத்துருவாங்க. அப்போ 10 ஒவ்வொரு தடவையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்காது. ஒரு குறைஞ்சது 5 அல்ல 6 ஐட்டம்னாலும் நீ ஒவ்வொரு இதுலையும் கண்டுபிடிக்க வேண்டியதாகவே இருக்கும் ப்ராப்ளத்தில். இப்போ நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வா. டு டிசைன் ஏ பெல்டன் வீல் இந்த ஃபாலோயிங் டேட்டா ஆர் டு பி டிட்டர்மின். இதில் கொடுத்துருக்கிற இந்த 10 டேட்டாவும் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்தா தான் அது வந்து ஆக்சுவல் டிசைன், அதாவது பேசிக்காக டிசைன் பண்ணுறது. இதில் ஒரு பெல்டன் வீலை டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நிறைய பேராமீட்டர்ஸ் வேணும்னாலும் இந்த பேசிக்காக அந்த ஒரு 10 நாள் இருந்தால் தான் ஒரு பெல்டன் வீலை டிசைன் பண்ணுறதுக்குனால ஆரம்பிக்க முடியும். ஓகே, அதில் முக்கியமானது டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டு. இந்த வாட்டர் ஜெட்டுடைய டயமீட்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம். பென்ஸ்டாக் வழியாக வாட்டர் வரும். அந்த வாட்டர் வந்து கடைசியாக பென்ஸ்டாக்குடைய முடிவில் என்ன இருக்கும்? ஒரு நாசில் இருக்கும்னு சொன்னோம். அந்த நாசில் வழியாக வாட்டர் வெளியே வரும்போது அது வாட்டர் ஜெட்டாக வரும். வாட்டர் ஜெட்டுடைய எவ்வளவு டிஸ்சார்ஜ் இருக்குங்கிறத பொறுத்து தான் இதில் எவ்வளவு பவர் ஜென்ரேட் ஆகுதுங்கிறது இருக்கு. அப்போ இந்த வாட்டர் ஜெட்டுடைய டயமீட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர். ஓகே, இதை அவங்க கேட்கலைனாலும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும். இந்த மீன் டயமீட்டர் ஆஃப் த வீல், இந்த ரோட்டாருடைய மீன் டயமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அது கேபிட்டல் டி. இந்த இது இருந்தால் தான், கேபிட்டல் டி இருந்தால் தான் நம்ம அதனுடைய இந்த ரோட்டாருடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அல்ல அவங்க ரோட்டாருடைய வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க, நம்ம டயமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறாப்புல இருந்துச்சுன்னா என்ன இது இருக்கும்? 60 × U / πn. இதைத்தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை கண்டுபிடிச்சு. அடுத்து வித் ஆஃப் த பக்கெட் விச் இஸ் வித் ஆஃப் த பக்கெட். இந்த பக்கெட்டுடைய அகலம் எவ்வளவுங்கிறது நம்ம சொல்லணும். அது யூஸ்வலா 5 × d ஸ்மால் d. இந்த டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டு, டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டுக்கு இதுக்கும் ரிலேஷன் பண்ணி அவங்க வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி இந்த தான் இருந்துச்சுன்னா மேக்சிமம் நமக்கு எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த இதை நீ ஒரு ஃபார்முலா கணக்காக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ வித் ஆஃப் த பக்கெட் கண்டுபிடிக்கணும்னா 5 times த diameter of the jet. Then depth of the bucket, இந்த பக்கெட்டுடைய ஆழம் எவ்வளவு இருக்கணும்? 1.2 times the diameter of the jet. இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி நமக்கு டிசைன் த பெல்டன் வீல்னு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் ஆன் த வீல் z வந்து 15 plus capital D divided by 2 small d. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் இதில் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் எத்தனை வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா 15 plus 0.5 m ஸ்மால் எம். இந்த ஸ்மால் எம்முக்கு என்ன மீனிங்னா ஜெட் ரேஷியோன்னு பேர். இந்த ஜெட் ரேஷியோங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு பாரு,
capital D divided by small d. இந்த capital D divided by small d தான் ஒரு ரேஷியோவா சொல்றாங்க. அதை நான் கீழே கடைசியில் கொடுத்துருக்கேன், ஜெட் ரேஷியோ எம்னு. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த capital D divided by small d க்கு mனு போட்டுட்டோம்னா 1/2ங்கிறது என்னது 0.5. அப்போ இதுதான் ஒரு ஃபார்முலா. இப்போ given டேட்டால இந்த ஜெட் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் எவ்வளவு வேணுங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த ஜெட் இன் த இன்லெட். இன்லெட்ல வரக்கூடிய வெலாசிட்டி, இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வாட்டர் ஜெட் உடைய வெலாசிட்டி என்னங்கிறத இந்த இது மூலமா இந்த ஃபார்முலால இருந்து கால்குலேட் பண்ணலாம். CV into square root of 2GH. இதுல இந்த ஹெச்ங்கிறது வந்து நெட் ஹெட் ஆன் டர்பைன். இது வந்து நெட் ஹெட் கொடுக்கலாம், அல்லாட்டினா அவங்க கிராஸ் ஹெட்னு HGங்கிறது கொடுக்கலாம். அதுல இருந்து நம்ம HFங்கிற ஃப்ரிக்ஷன் லாஸை கழிச்சோம்னா நமக்கு நெட் ஹெட் கிடைக்கும். CVங்கிறதுக்கு வேல்யூ வந்து 0.98 to 0.99. இது சப்போஸ் அவங்க கொடுக்கலைன்னா நம்ம 0.98 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வெலாசிட்டி ஆஃப் த வீல் U. இங்க டயமீட்டர் நமக்கு முதல்ல தெரியாது, அதனால யூங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா யூங்கிறத டைரக்டா கண்டுபிடிக்கலாம். பைங்கிற இந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா ஸ்பீட் ரேஷியோங்கிறத அவங்க ஒரு கிவன் டேட்டாவா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அல்லாட்டினா பெல்டன் வீலுக்கு வந்து பைங்கிற வேல்யூ வந்து 0.4 to 0.48 இந்த இது கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஸ்பீட் ரேஷியோ எவ்வளவுன்னு. அப்போ ஸ்பீட் ரேஷியோ எவ்வளவுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம இந்த யூ இந்த பெல்டன் வீலுடைய லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த லீனியர் வெலாசிட்டியில இருந்து நம்ம டைரக்டா அதனுடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்பிஎம் அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, அல்லதுனா ஆர்பிஎத்தை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஜெட் த்ரூ த பக்கெட் இஸ் 165 டிகிரி. இது யூஸ்வலா இந்த 165 டிகிரி டிஃப்ளெக்ஷன்ங்கிற ஆங்கிள் நமக்கு கொடுத்திருந்தால்தான் நம்ம வந்து சில VW2ங்கிற வேர்ல்ட் வெலாசிட்டிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவுட்புட்ல இருக்கிறது வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து யூஸ்வலா இந்த பெல்டன் வீலை பொறுத்தவரையில 165 டிகிரியா இருக்கும், அல்லதுனா 160யா இருக்கும். நீ தாராளமா 165ங்கிறது அவங்க கொடுக்கலைன்னா கூட இதே மாதிரி எடுத்து கால்குலேட் பண்ணோம்னா கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டா வரும். தென் ஜெட் ரேஷியோ, இதை நான் ஏற்கனவே இங்க சொல்லிட்டேன். ஜெட் ரேஷியோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் பிட்ச் டயமீட்டர். பிட்ச் டயமீட்டர்ங்கிறது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, மீன் டயமீட்டர் ஆஃப் த பெல்டன் வீல் டு த டயமீட்டர் ஆஃப் த ஜெட். டயமீட்டர் ஆஃப் த பெல்டன் வீலுக்கும் டயமீட்டர் ஆஃப் த ஜெட்டுக்கு இருக்கிற ரேஷியோ தான் இந்த ஜெட் ரேஷியோ. நம்பர் ஆஃப் ஜெட்ஸ், இப்போ இந்த டயக்ராம்ல ஒரு ஜெட் தான் கொடுத்துருக்கு. நம்ம சில சமயங்கள்ல நிறைய ஜெட் தேவைப்படலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதிக பவர் நம்ம ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ப நம்பர் ஆஃப் ஜெட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது? இட் இஸ் அப்டைன்ட் பை டிவைடிங் த டோட்டல் ரேட் ஆஃப் ஃப்ளோ. இந்த எவ்வளவு ஃப்ளோ தேவைப்படுதுன்னு நமக்கு கேபிட்டல் கியூக்கு வரும் வேல்யூ through the turbine by the rate of flow of water through the single jet. இந்த சிங்கிள் ஜெட் மூலமா எவ்வளவு வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறது நமக்கு ஸ்மால் கியூ இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க, அல்லாட்டினா நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்சார்ஜ் கட்டாயமா கொடுத்துருப்பாங்க, அல்லாட்டினா நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குழு கொடுத்துருப்பாங்க. அது மூலமா நம்ம இந்த கேபிட்டல் கியூ கண்டுபிடிச்சு ஸ்மால் கியூங்கிறது டிஸ்சார்ஜ் த்ரூ த ஸ்மால் ஜெட். இந்த ஜெட் இருக்கு இல்லையா, இந்த இதுல இருக்க இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் ஜெட் எத்தனைங்கிறது தெரிய வரும். அப்ப இந்த 10 ஐட்டங்களையும் நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆனா ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் 10ஐயும் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்காது. நிச்சயமா இந்த 10ல 3ஓ 4ஓ கிவன் டேட்டாவே கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 4ஓ 5ஓ நம்ம கட்டாயமா கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். அதுதான் டிசைன் ஆஃப் ஏ பெல்டன் வீல். நம்மளுடைய சிலபஸை பொறுத்தளவுல உங்களுடைய இப்ப செகண்ட் இயர்ல படிக்கக்கூடிய இந்த லெவலுக்கு இதுதான் டிசைன் ஆஃப் ஏ பெல்டன் வீல். இன்னும் நீங்க ஃபர்தரா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலா ஒவ்வொரு இதுக்கும் இதுல படிக்கக்கூடிய இதுல தெரிஞ்சுக்கிடக்கூடிய இந்த பக்கெட்டை டிசைன் பண்றதுக்கு இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த ரோட்டாரை டிசைன் பண்றதுக்கு இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்றதுக்கு அதை விட அதிகமா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் பேலன்ஸ் பண்றதுக்கான பேரிங்ஸ் எல்லாம் டிசைன் பண்றதுக்கு இன்னும் அதிகமான
டேட்டாலாம் இருக்குது. அதெல்லாம் பின்னால் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது படிப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய சிலபஸில் இருக்கிறாப்புல டிசைனே பெல்ட் அண்ட் வீல்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் இந்த 10 இது உங்களுக்கு தேவைப்படும். இந்த 10 இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு கிவன் டேட்டாவா சில இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதில் இந்த 10ல் ஏதாவது ஒரு 3ஓ 4ஓ இருக்கத்தான் செய்யும். அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 அல்ல 6 ஐட்டங்கள் வந்து டிசைன் ஆஃப் ஏ பெல்ட் அண்ட் வீல்ங்கிறதுல கால்குலேட் பண்ணி கொடுக்குறாப்புல இருக்கும் ஆன்சர். எக்ஸாமுக்கு முன்னால ஒரு 1 or 2 days மட்டும் நம்ம படிச்சுட்டு போய் அதை அட்டன் பண்ணிடலாம்னு நினைச்சோம்னா இப்படி ப்ராப்ளம்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா தான் என்னென்ன கால்குலேட் பண்ணணுங்கிறது ஐடியா வரும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் வரிசையாக படிச்சிடலாம். வரிசையாக படிக்கிறதுனால உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே படித்து முடிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.